சரி இருக்கட்டும். அதனால அண்ணன் பெட்டிக்கார அன்பண்ணே சொல்லுங்க. நாங்க வந்து எல்லாரும் சேர்ந்து காட்டு காவலுக்கு போறோம். சரி, நீங்க எல்லாம் வர்றீங்களா? வரோமே. ஏன் வர்றீங்க? ஒண்ணு வலிக்க. எதுக்காக வர்றீங்க? எதுக்காக? ஒண்ணு வலிக்க போணுமா? ஒண்ணு கடிக்க போறோம். அடக்கிட்ட போறோம். இல்லம்மா, தாளகாரன் சொல்றேன். ஓ வேதனை உனக்கு, எங்க வேதனை எங்களுக்கு. இருந்துட்டு போட்டோம். அதனால நீ என்னதான் முக்குனாலும் லந்தவன முடியாம எல்லாம் அடுப்புறதா இல்ல. விடு, வாட்டுக்கல்ல புடிச்சு வச்சுறேன். பேசாம அவனா நீ. ஆமா சரி இருக்கட்டும். சந்தோஷமா நீ எதுலயே புடிச்சு வச்சுக்க. நம்ம எல்லாம் சேர்ந்து காட்டுக்கு போமா? போலாமே. போடாமா? போலாம். நீங்க வர்றீங்க, நாங்க காட்டுக்கு காவலுக்கு போறோம். சரி, நீங்க எதுக்கு வர்றீங்க? சும்மா ஆடி சொல்லிட்டேன், ஆன்சர் பண்ணிட்டேன். போக முடியாம தர. என்னடா விட்டுது? பொண்ணுடைய ஒண்ணு. சரி மாமா, நம்ம போயிடுவோமா? ஹலோ சின்னஞ்சிறு பூவே, உன்னை தொடும்போதே மலை மின்னல் நெஞ்சுக்குள்ளே, குளிர் மேகம் கண்ணுக்குள்ளே, சிந்துதே தேனும் சொல்லுக்குள்ளே, எந்தன் மனவீனையும் சுகராகமும் உன்னைத்தானே தினம் பாடுது. சின்னஞ்சிறு பூவே, உன்னை தொடும்போதே மலை மின்னல் நெஞ்சுக்குள்ளே, குளிர் மேகம் கண்ணுக்குள்ளே, சிந்துதே தேனும் சொல்லுக்குள்ளே, எந்தன் மனவீனையும் சுகராகமும் உன்னைத்தானே தினம் பாடுது. சின்னஞ்சிறு பூவே, உன்னை தொடும்போதே மலை மின்னல் நெஞ்சுக்குள்ளே. பூக்களை மெல்லிய உந்தன் பொன்னகை சிந்துதடி, மார்கழி மாசத்து பூப்பனி தென்றல் கண்ணே உன் கைகளடி, மல்லிகை பூக்களை மெல்லிய உந்தன் பொன்னகை சிந்துதடி, மார்கழி மாசத்து பூப்பனி தென்றல் கண்ணே உன் கைகளடி, சுகராகமும் உன்னைத்தானே தினம் பாடுது. சின்னஞ்சிறு பூவே, உன்னை தொடும்போது மலை மின்னல் நெஞ்சுக்குள்ளே. காற்று வரும் ஜன்னலில் ஒரு காதல் வந்தது, அது காத்து கிடந்த ரெண்டு நெஞ்சை சேர்த்து வைத்தது,
இந்த இடத்துக்கு நான் மட்டும் காவலுக்கு வந்தா நல்லா இருக்காது. என்னை காட்டிலும் பேர் அழகி. கத்த விடாத. என்னை காட்டிலும் பேர் அழகி. கத்த விடாத. ஏய் நான் அங்க சொன்னேன். நானும் அங்க தான் சொன்னேன். அதனால பேர் அழகி ஒருத்தி. எந்த அழகி? உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? யாருக்கு? எனக்கா? உங்களுக்கு. ஹலோ நான் ஆல்ரெடி 4-5 இருக்கா எப்படி? இருக்கு. உடம்ப பார்த்தாலே தெரியுது. இருக்கட்டும். அதனால இன்னொரு சேர்த்து பாத்துக்கிறேன். பத்தல. உள்ளத வச்சு நல்லது ஒண்ணுங்க. சேர்த்து அப்புறம் வாங்கிடுவோம். அந்த அழகிய பாக்குறீங்களா? இருந்தாலும் சரி. பொசிஷன் கேமரா. ஒட்டடா ஒட்டடா கம்பாத்துல ராசா விட்டு போனானே அம்பத்துல. ஒட்டடா ஒட்டடா கம்பத்தில ராசா விட்டுட்டு போனாரு அம்பத்தில. ரெண்டு உள்ள என் கக்கத்தில, ரெண்டு உள்ள என் கக்கத்தில. இந்த கதைய எங்க சொல்ல, நான் அந்த கதைய எங்க சொல்ல. ஒட்டடா ஒட்டடா கம்பாத்துல ராசா விட்டுட்டு போனானே அம்பத்துல. கொல்லையில கொய்யா மரம் ராசா கொழுந்த நாறு வச்ச மரம். கொல்லையில கொய்யா மரம் ராசா கொழுந்த நாறு வச்ச மரம். என் கொழுந்த நாறு வச்ச மரம். கொய்யா காய்க்கு ஆசைப்பட்டு கொழுந்த நார வச்சுக்கிட்டு என் கொழுந்த நாறு. கொய்யா காய்க்கு ஆசைப்பட்டு கொழுந்த நார வச்சுக்கிட்ட என் கொழுந்த நார வச்சுக்கிட்ட. என்னாடி மாறாப்பு ஒதுங்குது? நான் என்ன செய்ய ஊக்க குத்திட்டு வந்தேன். ஆடுனா புடிங்கிட்டு போயிரு. ஒழுங்கா குத்துடி ஊக்க. மூளையோரம் முருங்க மரம் ராசா மூத்தவர் வச்ச மரம். மூளையோரம் முருங்க மரம் ராசா மூத்தனாரு வச்ச மரம். ராசா ராசா என் மூத்தவர் வச்ச மரம். காய்க்கு ஆசைப்பட்டு மூத்தவர வச்சுக்கிட்டேன். என் மூத்தவர வச்சுக்கிட்டேன். முருங்க காய்க்கு ஆசைப்பட்டு மூத்தனார வச்சுக்கிட்டேன். அடி மூத்தனார வச்சுக்கிட்டேன். போதும்பா இருக்கிற ஊக்கம் முடிட்டு போயிரும். ஏண்டி எங்க கிட்டதான் அவ்வளவு முருங்கா இருக்கு. அங்கேயாண்டி போறேன்? அங்க வரமாட்டேன். ஏன் சரியில்லையா? பெரிய ஊக்க மாட்டவா? உன் முகரையில மாட்ட வேண்டியது. நான் எவ்வளவு வேதனை இல்லை. ஆனா என்னத்த சொல்ல, இந்த நாடகத்திலேயே இந்த பொம்பளை வேஷம் போடுறது ரொம்ப சிரமம். அப்படியா? ஆமா. பொம்பளை நம்பி ஏமாந்து போயிடாது. பொம்பளை மாதிரி தான் இருப்பேன். சரி. அரை மணி நேரத்துக்கு தான் அப்படி இருப்பேன். சரி. இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு பூராத்தையும் கலட்டி பேக்குள்ள மடக்கி வச்சிருவேன். அதுல இந்த ஒரு ஊக்க மாட்டிட்டு வந்து இந்த படியில ஏறும் போதே புடிங்கிட்டு போயிருச்சு. குத்து இறுக்கி நல்லா குத்து. நான் என்ன செய்ய? 2 நாளைக்கு ஒருக்க பிளேடு செலவு மட்டும் எம்புட்டுறா. எம்புட்டு மாத்தி மாத்தி வரட்டுன்னு செல்லட்டை போட்டு இழுத்தாலும். ஏய் நான் ஒரு ஐடியா சொல்றேன் கேளு. என்ன? நல்ல தாரை எடுத்து நல்ல அந்த சீட்டில போடுற தார் சீட்டி ஆமா போட்டு ஒட்டிக்க. அத வாயில ஒரே இழு. என்ன என்னத்த சொல்ல பல்லு பல்லு நாயிரும். நாங்கெல்லாம் இன்னைக்கு எங்க வரோம் தெரியுமா? காட்டுக்கு போறோம். எதுக்கு களை வாங்கவா? இல்ல வெளியே இருக்க கலவா. நீ பசங்க எல்லாம் காட்டுக்கு போய் காவல் பார்க்க போறான். சரி. நான் வந்துட்டேன். என் தோழி வந்தா. உன் தோழி எங்க மாமா இருக்காரு. அவர் வந்தாத்தான் இடம் சிறப்பா இருக்கு. அப்படியா? ஆமா. கலகல புண்டாவும். கலகல புண்டா. மாமா கூப்பிடுமா? கூப்பிடு மாமா. வாங்க வேமா குறை ஊக்கு புடுங்க போகுது. அப்படியா? உழுது போட்டு ஆட்டுறவும் நானு போட்டேன்.
உழுதும் போட்டேன் ஆட்டுறமும் நல்லா போட்டேன் காலத்துல பருவமழை பெய்யவும் இல்லை காலத்துல பருவமழை பெய்யவும் இல்லை பட்ட கடனை கட்ட காப்படி கூட மிஞ்சவும் இல்லை பட்ட கடனை கட்ட காப்படி கூட மிஞ்சவும் இல்லை போட்டேன் ஆட்டுறவு நானும் போட்டேன் ஒண்ணுக்கொண்ணு கடனை வாங்கி உழுக 2 மாடு வாங்கி ஒண்ணுக்கொண்ணு கடனை வாங்கி உழுக 2 மாடு வாங்கி வட்டி பணம் கட்டும் முன்னே நெல்லு விளையல வட்டி பணம் கட்டும் முன்னே நெல்லு விளையல நம்ம சட்டி முட்டி ஜாம நல்லா புதுக்கோட்டை அடகு கடையில் அரசாங்க லோனு வாங்க 500 லஞ்சம் தந்தி அரசாங்க லோனு வாங்க 3 வருஷம் கழிச்சு 5 லட்சம் தாங்க 3 வருஷம் கழிச்சு 5 லட்சம் தாங்க அட அதுல கூட 72,000 புடிச்சுக்கிட்டாங்க அதுல கூட 22,000 புடிச்சுக்கிட்டாங்க ஆல உழுதும் ஓட்டேன் ஆட்டுறமும் நல்லா போட்டேன் காலத்துல பெருவமழை பெய்யவும் இல்லை பட்ட கடனை கட்ட காப்படி கூட மிஞ்சவும் இல்லை அண்ணன் அதே ஊரா இல்ல வேற ஊரா தஞ்சாவூர் பஸ் ஸ்டாண்டு என்ன கடலா இருந்துச்சடா வடமாட்டுக்கு நின்ற மாதிரி நின்றாங்களே ஒரு பிள்ளைய காணாமே நான் என்ன செய்வேன் என் தம்பிய ஊரா நின்றாங்களே எத்தனை பேர் அவன் பைக்கை விட்டுட்டு நடந்து போறானோ எத்தனை பேர் பெட்ரோல் இல்லாம தள்ளிட்டு போறாங்க பனியா லேசா குனி ஆண்டவர் கேட்ரிங் சார் போயிங்க ப்ரோ சர்வீஸ் மதியநல்லூர் எம்கேஆர் அன்பாலயத்துக்காக கண்டங்கரு பயலுகடா ருக்குமணி ஆடிய சார்பாக 101 நன்றி நன்றி புத்தரோ பொம்பளையாலாம் நெருக்கி காணா சாணியோட பறிச்சலா ஏத்தா இப்படி சிரிக்கிறியா என்ன சாணி துளிக்க போறிச்சலான்ட்டேன் இந்த படுத்து கிடக்கிற ஆத்தா கொஞ்சம் ஒரு 2 இன்ச்சு பிறண்டு படுக்க முடியுமா ஏன்னா அப்படியே படுத்தீங்கன்னா ஈரத்துக்கு கரையா முச்சிடும் இப்படி ஒரு சிரிப்பை நான் எந்த பொம்பளைட்டையும் பார்க்கலத்தா 1 மணிக்கு வீட்டில் கட்டில் உட்காந்து இப்படி சிரித்தா புரிஞ்சேன் பின்னங்கால படுதல் அடிக்க தொண்டி போய் நிக்கட்டு என்னை பார்க்கும்போது எல்லாத்துக்கும் அப்படியே சவுசவுக்கா வியாபாரி மாதிரியே தெரியுமே தப்பு வாய்ஸ் மாறுதே என்ன பண்ணி வச்ச பேச இருக்கு சார் போய் என் வாய்ஸ் எனக்கே பயந்து கிடக்கு அன்பர்ந்து நாடு குறிஞ்ச நாடு அந்த அண்ணன் மிரண்டுச்சு கையை அப்படி தூக்கி இப்படி போட்டேன் பயந்த கோளாறு பயலுகட குறிஞ்சி நாட்டினுடைய தலைவர் எங்க அப்பா அப்பா பேரு எனக்கு சொல்ல தெரியாதோ நம்பிராஜ மகன் எங்க அம்மா பேரு நங்கை மோகினி அது நினைக்குது மோகினின்னு வச்சிருக்காங்களே இந்த பொம்பளைய பார்த்தா பயந்து கிடக்கு அவங்க ஆத்தாப்பை வச்ச பேரு மோகினி பெத்த தாய் பேரை சொல்றதுக்கு இந்த ஊர்லயா சிரிப்பால பொம்பளை அவளை கேவலம் போச்சு என் குடும்பம் வர வர ஒரு பிள்ளை இல்ல 2 பிள்ளை இல்ல எந்த பிள்ளையும் வீட்டுல இல்ல 7 பிள்ளைய பத்துச்சு எங்க அம்மா 7 பிள்ளை அடகு கடையில இருக்கு எங்க இருக்காங்கன்னா எனக்கு தெரியாம தானே சொல்லிக்கிட்டு இருக்கேன்
முத பிள்ளை ஆம்பளை பிள்ளை. எங்க அம்மா அப்பாவும் இதோட போதும்னு சொன்னாங்க. அப்ப எங்க அப்பத்தா சொன்னுச்சு, ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை இருந்துச்சுன்னா நாளைக்கு சோறு தண்ணி ஆச்சுறதுக்கு உங்களுக்கு ஆகும்டா. மறுபடியும் எங்க அம்மா கருவுற்றாள். மறுபடியும் ஆம்பளை பிள்ளை. மறுபடியும் ஒரு பொம்பளை பிள்ளை வேணும்னு மறுபடியும் எங்க அம்மா மாசமா இருந்துச்சு. மறுபடியும் ஆம்பளை பிள்ளை. மறுபடியும் போதும்னு சொன்னாரு. எங்க ஊருக்கு போர் வைக்க வந்தாலும் இன்னொரு பொம்பளை பிள்ளை பத்துக்கு சொன்ன மறுபடியும் 4வது பிள்ளை ஆம்பளை பிள்ளை. சரின்னு அதோட போதும்னு எங்க அப்பா பேசாம இருந்தார். 6 மாசம் கழிச்சு எங்க ஊர்ல தூண்டி ஓட வந்தவன் ஒரு பொம்பளை பிள்ளை இருந்தா நல்லா இருக்கும். தூண்டி போட வந்த சொன்னோடனே எங்க அப்பா போய் தூண்டிய போட்டார் எங்க அம்மாட்ட. 5வது பிள்ளையும் ஆம்பளை பிள்ளை. போதும் பாவா, அது எங்க அப்பாட்ட நீ சொல்லியிருக்கோம் தான். அவன் பத்ததுக்கு நான் என்ன பண்ணுவேன்? கிரக மயிராவில் இருக்குது. 6வது உள்ள பொம்பளை பிள்ளைய பிறந்திருக்குன்னு பெரியாஸ்பத்திரி ஊரை எங்க ஊரு கூட்டமா போய் நின்றாங்க. அப்படி நீயா முடிவு பண்ணிக்கணும். அது ஆம்பளை பிள்ளைதான். உன்னைய கொண்டு போய் சேனை வைக்க சொல்லணும் பிறக்கிற பிள்ளைக்கு. 7வது பொம்பளை பிள்ளை இருக்கு முன்ன கடைசியா. அதே 7வதும் ஆம்பளை பையன். 8வது பிள்ளைக்கு போய் எங்க அப்பா போய் எங்க அம்மா காலில் விழுந்தாரு. 8 10கிட்ட 2 பேரா தட்டாங்க தாயம் போட்டு விளையாண்டுக்குருவாங்க. அப்ப எங்க அம்மா சொன்னுச்சு, போறையா உலக்க எடுத்து வெதர்ல அடிக்க விடாது. எங்க அம்மா அழுதுகிட்டே சொன்னுச்சு, இதுக்கு மேல கருப்பப்பையில இடமே இல்லை நாதா. வேணும்னா புதுக்கோட்டை ஜவுளி கடை கட்டப்பை இருக்கு, அதுல ஏதாவது செஞ்சுட்டு போறா. அந்த கட்டப்பையும் விடலை எங்க அப்பா. காட்டுக்குள்ளே கொண்டு ஓடுனார். கட்டப்பையை திறந்தார், எறும்பு கடிச்சு போச்சு. கட்டப்பையை எறும்பு பயிலு கடா. சோதனைக்கு மேல சோதனை, வேதனைக்கு மேல வேதனை எங்க அப்பாவுக்கு. பக்கத்து வீட்டுக்காரன் குருசாமி சொல்றதை கேட்டு, உன் மயங்க 7 பேர் ராசி சரியில்லை, சாதகத்தை பார்த்துட்டு வா அப்படின்னு சொன்ன உடனே எங்க அப்பா சாதக நோட்டை எடுத்துக்கிட்டு போனார் தஞ்சாவூர் பக்கத்துல. சாதக நோட்டை வாங்கி பார்த்த சோசியர் எங்க அப்பாவை செகிழு தெரிக்க 2 அறை விட்டார். எங்க அப்பா கொண்டு போனது சாதக நோட்டு கிடையாது, காது ஊத்து மொய் நோட்டை தூக்கிட்டு போயிருக்கேன். ஆண்டவோ. திருப்பி வீட்டுக்கு வந்தார் எங்க அப்பா. எங்க அம்மாவை எழுப்பி கேட்டார், சாதக நோட்டை எங்கடி வச்சிருக்க? கருவாட்டு பானைக்குள்ள இருக்கு, எடுத்துட்டு போங்க சொன்ன. எங்க அப்பா சாதக நோட்டை எடுத்துட்டு போனார். சோசியர் 1 அடி கம்மாயில துணி துவைச்சிருந்த பொம்பளை துணியை போட்டுட்டு எங்க அப்பாவை நெஞ்சில வச்சு விட்டு. இப்ப கொண்டு போனது சாதக நோட்டு கிடையாது, கரண்ட் புள்ள அட்டையை தூக்கிட்டு போயிருக்கேன். மறுபடியும் வீட்டுக்கு வந்தார் எங்க அப்பா வெறி கொண்டு. படிச்ச பையலை கூப்பிட்டு வந்து சாதக நோட்டை எடுத்து சொன்னாரு. சாதக நோட்டை எடுத்துட்டு போனாரு. சோசியர் எங்க அப்பாவை 6 ரூபா கொண்ட விரட்டிட்டேன். இப்பயும் சாதக நோட்டு இல்லை தான். எங்க ஆத்தாவுக்கு பெரிய ஆஸ்பத்திரியில் சுகருக்கு வாங்குற மாத்திரை அட்டை. கடைசி வரைக்கும் சொல்லவே மாட்டேன். என்னதான் பண்ணிருப்பியா? ஏன் உன் ஜாதகம் சரியில்லாம தானே எங்க உட்காந்துருக்க? எங்க அம்மாவும் எங்க அப்பாவும் ஏக்கா நினைச்சு நினைச்சு சிரிக்கிறியா இல்ல வேற மாதிரி சிரிக்கிறியாக்கா? எனக்கா நீ என்ன எதுக்குதான் சொல்லிக்கிட்டே இருக்க? என்ன உன ஜாதம் பார்க்கணுமா? இங்க உண்டா ராகும் கேதும் குருவும் போல்ட்டும். எனக்கு 1க்கு 2 தாரம். இந்த தாத்தா எந்திரிச்சிச்சு. இவன் முகரைக்கு 2 தாரம் இருந்தாலும் இந்த ஊர்ல இருக்கக்கூடாது. ஓடிட்டா கிட்டாவது போய் பொழைச்சுக்க. 1 பேரு ஆனந்தி, இன்னொன்னு கீத்தொந்தி. ஆனந்தம் ஆனந்தம் ஆடும் மனம் அசையில் ஊஞ்சலில் ஆடும். என்ன மாமா, என்னை அழைத்தீர்களா? எந்த பொம்பளைட்டு இப்படி ஒரு தொண்டையை பார்க்கவே இல்லையே. நம்ம செய்தி வீடியோ கேட்குற மாதிரி கேட்குற பய கிடையாது ப்ரோ. என் பொண்டாட்டி
இரு, அது நான் சொல்லணும். நீ பப்புன்னு போறியா, நான் தெருவில் தர்றேன். மெதுவா தந்தி அடிச்சானே ஓ மச்சானே, எதையோ சொல்ல துடிச்சானே கை வச்சானே. என்னதான் செய்யற? இன்னைக்கு தாண்டா உடம்பு பூரா மசுறு மட்டையோட ஒரு பொம்பளைய பாக்குறேன். இது என்னடா அது? ஓட்ட பந்தயத்துக்கு லோயர் ஓட்ட இப்படி ஒரு சேலை கட்ட நான் எங்கனையும் பார்க்கல தாத்தா. நிலையில கிடந்தது அத்துட்டு வந்து வச்சிருக்கியாத்தா, நிலகட்ட முண்டை தா. கண்ணே கண்ணே அதே கண்ணே ஆனந்தோ என்ன சொல்லுங்க. கண்ணே கணேஷ் போல ஓடுயா கண்ணே, வாட வருது கண்ணே. எப்படி கண்டுபிடிச்ச பாரு, வாங்க போறேன். நீ போட்ட முக்காடுதே அந்த லட்சணத்துல இருக்கு. கூட்டம் வடக்கதலை வச்சு படுக்காதே வாரிட்டு போயிருந்தே. நீ எப்ப சட்டை கழட்டுவ? எனக்கே வழி தெரியாம தலை. அடுத்த வருஷம் இந்த கிராமத்தை நம்ம வரும்போது அதே இரு சொல்ல விடு. நம்ம இந்த கிராமத்துக்கு வரும்போது ரெட்டை புள்ள ஆம்பளை புள்ள வத்து தூக்கிட்டு வருவோமா? என்ன தங்கம்? அதுக்கு வாய்ப்பே இல்ல மாமா. ஏண்டா? குடும்ப கட்டுப்பாடு பண்ணி 70 வருஷம் ஆச்சு. இதெல்லாம் இப்போ அறைய வேண்டிய டைம் விட்டுட்டேன். உன் வயசே 25 தான் ஆகுது. முட்டை பிரைத்திரி முட்டை முன்ஜென்மத்திலே பண்ணிட்டேன்டாவே. யாரு கண்ணே, நீ கம்மாயில குளிக்கும் போது உன் காலழக பார்த்துதான் உனக்கு நான் தாலி கட்டினேன். தாலி எங்கடி? இப்படிலாம் கேட்பீங்கன்னு நினைச்சுட்டேன். வரும்போதே உள்ள கலட்டி போட்டு வந்துட்டேன். மரியாதை போய் சேலையை மாத்து. இப்படி ஒரு சேலை கட்ட எங்கனையும் பார்க்கல. நம்ம 2வது உள்ள ஆண்டு விழாவில் ஓட்டது. அந்த முகரைக்கு காலில் தண்டை வேற பெரிய தான் தோந்தி. உண்மையான என் அலை வர்றா கோகிலா. வந்துட்டேன். இப்ப கால அழக பார்த்து கல்யாணம் பண்ணியா? காலை அப்படி தூக்கி காட்டு. என் கெண்டே அழக பாரு. இல்ல எந்த பொத்து கண்ணே, இந்த கால அழக பார்த்து தான் கல்யாணம் பண்ணீங்களா? கோகிலா, நீ எனக்கு இளையதாரம். இளையதாரத்தை இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் எங்கள் அக்கா தங்கச்சிலாம் சொல்லுவா. இளையதாரம் பேரு இளைய வடியா. நீ இளைய வடியா, அவ அக்கா இவதான் இருட்டு தேவடியா. சோழி முடிஞ்சு. அக்கா தங்கச்சி 2 பேரும் ஒரே வீட்டில் அடிச்சு மசுறு மட்டையை பிச்சுக்கிறாம இருக்கிறோம். இவ்வளவு அழகா கை காலெல்லாம் ரோமக்கட்டோட இருக்கிற பொம்பளை என்னைய விட்டு இவ்வளவு எங்கிட்டு கிடந்த இந்த சக்காலத்தி போல புடிச்சு. ஐயோ, உன்னை பார்த்தா சத்தியமே மூடே வராதுடி. இல்ல உனக்கு புருஷன் கிடைக்கலனா ஒரு கொட்டகம்பு கூட கிடைக்கலையாடி? ஏன் உனக்கு ஆம்பளை கிடைக்கலையா? இல்ல போ. ஏய் ஓடி விட்டுருவே அப்படியே. ஓட்டேன்னு வெச்சுக்க. என்னடி வாடி நீ வாடி. ஓடி. போத்தா உண்மையிலே டவுசர் ஓட்ட பொம்பளை நீத்தான் பாக்கு. உள்பாடே லேது லேது லேது. ஆம்பளை கிடைக்காம வந்துட்டு அவ முகரைய பாரு எப்படி இருக்கு. சண்டை போடாதீங்க. இவளோட சண்டை ஓட்டாலும் நல்லா தான் இருக்கு. ஏய் ஆளை முகரை மூஞ்சி பாரு. அக்கா என்ன நொக்கா? நீ அக்கான்னு விட்டாலும் அப்படி அப்படித்தான் இருக்கு. புடிச்சுக்கிட்டு எத்துனே எதுலடி புடிச்சு எத்துற? திரும்பி ஒரு கேட செஞ்சு காமிக்கவா? ஒரு மசிரே முடுங்க வேணாம். என்னடி பண்ணிட்டு இருக்க அக்கா? வசனம் மறந்துருச்சுன்னா அப்படி சிரிச்சுக்குவார் அவர். தங்கச்சி வள்ளி வள்ளி பயலுகடா. வருங்காலத்தில் என்ன செய்ய காத்திருக்காங்களோ. இப்பயே ஒத்திய பார்த்துக்கங்கப்பா. ஏன் இங்க வந்து கவட்டில் ஓடுவேன்?
ஆசீர்வதியுங்கள். 100 ஆண்டு காலம் நோய் நொடி இல்லாமல் வாழ்வாய என் தங்கை வள்ளியே. ரொம்ப நன்றி. அருமையான ஒரு ஆசீர்வாதம். இருக்கட்டும் அண்ணா. என்ன இவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்களே, என்ன காரணம்? ஆமாத்தா, ஏன்னா 2 கிடைச்சிச்சுல, ஏமே காலேன் தூதே. என்ன சொல்றீங்க? இவங்க 2 பேரும் உனக்கு நாத்துனா. அப்படியா? எந்த விதத்துல? இவங்கள நான் ஏத்துனா நாத்துனா. ஏய், வண்டியில ஏத்துனா. தங்கச்சி கிட்ட எப்படி பேசணுமோ அப்படித்தான் பேசணும், சரியா? காம் கர்த்தா. ஒழுக்கமா பேசி பழகணும். ஒழுக்கமா பேசி பழகணும். ஒழுக்கம் எழுப்பந்தரும். ஒழுக்கம் இரணம். குட் क्वेश्चन மேடம். எப்படி சொல்றா வர்றா? நீலாம் ஒரு அண்ணனா? அப்ப மச்சான்னு சொல்லு. அண்ணே மச்சான். ஒரேவே மாத்துவ போலயே. சரி இருக்கட்டும். அப்பா வந்தாரா? ஸ்டூடண்ட் டீச்சர் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்பா வந்தாரா? வந்தார். எதுக்காக? அம்மாட்ட வந்து இது சொன்னார். என்ன சொன்னாரு? காலனி புளிச்சாரம் துவை இறக்கி வைக்க சொன்னார். அப்பாவுக்கு இந்த கம்பு கூட்டுல அரும்பாறையா. அதுக்கு தான் வந்தாரா அப்பா? கண்ணு கருத்தமா காட்டுக்கு போக சொன்னார். காவலுக்கு போக சொல்லியிருக்காரு. அது காவலுக்கு போயிடலாமா? நீ ஆடுத்தா. பொம்பளை எல்லாம் கை தட்டுங்க, வள்ளி ஆடணும்ல. என்ன நீ இல்ல, நீ எதுக்கு கூட்டிட்டு வந்த? நாடகத்துக்கு தானே கூட்டிட்டு வந்த. என் ஆஞ்சிங்கெல்லாம் கை தட்ட விட்டுருவேன் நானு. ஆடுறது சரி இருக்கட்டும். ஆடுறதுக்கெல்லாம் முன்பாக ஒரு விஷயத்தை உங்ககிட்ட, முக்கியமான விஷயத்த சொல்லணும். சொல்லுத்தா. அண்ணே நீ உங்ககிட்ட சொல்லலாமான்னு தெரியல, இருந்தாலும் சொல்லணும். சொல்லுத்தா. இதை ஏன் தெரியுமா உங்ககிட்ட சொல்றேன்? எனக்கு தான் காது கேட்காதண்டா. சரி, அதற்கு முன்பாக நீ யாரையும் காதலிச்சிருக்கிய? இந்த இடிய விழுத்தடிச்சல்ல டொய்யின்டா. காதலிச்சிருக்கேன். காதலிச்சிருக்கியா? யார காதலிச்சிருக்க? கிஜா கஜா கிண்ணா கிண்ணா. அப்படியா? இவங்க தானா? ஆமா. சரி இருக்கட்டும், நான் ஒருத்தரை காதலிக்கிறேன். ஆமா. அண்ணன் கிட்ட சொல்ற வார்த்தை. இருக்கட்டும் இருக்கட்டும், எனக்கு செலவும் பிரச்சனை தானே. தங்கச்சியை தூக்கி போட்டு மிதிச்சிருக்கணும். என் தங்கச்சி செல்லம்மா வளர்த்த உள்ள தோசை கடை வச்சு கொடுக்குறேன். செல்லம்மா தோசை கடை. நான் ஒருத்தரை காதலிக்கிறேன். சரி. யார தெரியுமா? யாரா? அந்த முருகனை தான் காதலிக்கிறேன். முருகன்னா எனக்கு 7000 பாக்கி தரணுமே. வேற கான்ட்ராக்ட் முருகன் தானே. நீ எந்த முருகனை சொல்ற? வேற கான்ட்ராக்ட் முருகன், பாம்பாட்டி சனிமுனி. வேற ஆளே கிடையாதா உனக்கு? எந்த முருகன்டா? அவர் தான் கிடைச்சாரா? வேற யாரு? யார் தெரியுமா? நம்முடைய குலக்கடவுள் முருகபெருமான். குலக்கடவுளே எப்படி காதல் செய்வாய்? இந்த கொடூரமா முருகன் லவ் ஃபைல். அவன் வள்ளி திருமணத்தில் நடிக்கிற அளவுக்கு வந்துருச்சு நம்ம நாடகம். நான் முருகனை தான் காதலிக்கிறேன். அவர் எப்படி எல்லாம் கனவுல வந்தாரு? எப்படி வந்தாரு? இதெல்லாம் ஏன் தெரியுமா உன்கிட்ட சொல்றேன்? சொல்லு. கண்ணு கருத்துமாக அப்பா கிட்ட சொல்லி நல்லபடியாக எனக்கு திருமணம் செஞ்சு வைக்கணும். கடவுளே திருமணம் செய்து அந்த பாக்கியம் உனக்கு கிடைக்குதென்றால் அண்ணன் அந்த கடவுள் முருகன் அடிவாரத்திலே பஞ்சாமிர்த கடை வைத்துக்கள். மத்தி சிரிக்குது, பரவாயில்ல. சரி இருக்கட்டும். பேசிக்கிட்டே நந்தவனத்துக்கு வந்துட்டோம். மலர்கள்லாம் எப்படி பூத்து குலுங்குதுன்னு பாத்தியா? எங்க வந்துட்டா? நந்தவனத்துக்கு. அவன் அப்பையில இருந்து 10 மணி கட்டி வச்சது அப்படியே தானே இருக்கு. ஆனாலும் வந்து விட்டோம். ஆஹா, நந்தவனத்துக்கு வந்துட்டோம் இல்லையா? ஆடி பாடி விளையாடலாமா? விளையாடலாம். ஏன்னா சேராம சேர்ந்திருக்கோம், கூடாம கூடி இருக்கோம். சரிதா. ஆடி பாடி விளையாண்டுட்டு அப்புறம் போலாமா? எப்படி எல்லாம்? குறிஞ்சியிலே பூ மலர்ந்து குலுங்குதடி தன்னாலே. குறிஞ்சியிலே பூ மலர்ந்து குலுங்குதடி தன்னாலே. குறு குறுத்த வண்டிரண்டு பறக்குதடி முன்னாலே. தந்தான தானா தன தன ததினா, தந்தான தானா தன தன ததினா. குறிஞ்சியிலே பூ மலர்ந்து
பறவைகள் வந்துருச்சு ஒரே வரட்டும் வரட்டீங்களாமா அலுலம் 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 ஆணவம் போக்கிடும் அருள்நாதம் அலுலம் 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 ஆணவம் போக்கிடும் அருள்நாதம் வானிலை வட்டமிட்டு வந்த கீதம் வானிலை வட்டமிட்டு வந்த கீதம் ஆடும் வண்ண வண்ண கிளிகளோ பிடிவாதம் ஆடும் வண்ண வண்ண கிளிகளோ பிடிவாதம் சொல்லுவது கேட்கவில்லையா ஒரு பறவை கூட போக மாட்டேங்குது என்ன காரணமா இருக்கும் குளிரா அதெல்லாம் கிடையாது எந்த குறை இருந்தாலும் கண்ணன் குறை இருக்க கூடாது நம்ம உள்ள போய் வேண்டிக்கலாம் இந்த இடத்துக்கு முக்கியமானவங்களா வருவாங்க அப்படி யாராவது வந்தா என்ன பண்ணுவீங்க முத நான் சந்திக்கிறேன் அதுக்கப்புறம் உன்னை அழைக்கிறேன்